எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபி வந்து 14 இயர்ஸ் ஆகுது அவளுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு 10 இயர்ஸ் பேபி கிடையாது. 3 ஹாஸ்பிட்டல்ல வந்து எனக்கு ஏஆர்சி, ஐஸ்வர்யம் ஃபெர்டிலிட்டி, ஜேஎஸ் இந்த மாரி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து எனக்கு பேபி இன்னொரு குழந்தை இருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு தைராய்டு ப்ராப்ளம், பிசிஓடி ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸு, ஃபேட்டி லிவரு இது எல்லாமே இந்த வெயிட்னால ஃபர்ஸ்ட் பேபி பிறந்து எனக்கு சிசேரியன் வெயிட்னால வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சர்ஜரி நடந்தது லேப்ரோஸ்கோபி மூலமா. அதாவது ஓவரிஸ் வந்து டார்ஷன் ஆயிட்டு அது ஃபெலோப்பியன் டியூபோட ஓவரிஸ் எடுத்துட்டாங்க ஒரு சைடு. இன்னொரு சைடு பேபி ஃபார்ம் ஆகி ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி பேபி ஃபார்ம் ஆச்சு. அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், ஃபாலிகுலர் ஸ்டடி ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அதில் பேபி போய் ஃபெலோபியன் டியூப்ல எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆயிடுச்சு. ஸோ அதுவும் செதஞ்சு போயிட்டு எனக்கு இந்த வெயிட்டை குறைக்கணும், காலெல்லாம் ரொம்ப வலி, நடக்க முடியலங்கும் போது தான் இந்த வெயிட் லாஸ் பற்றி இது பண்ணும்போது உங்களோட சேனல்ஸ் வந்தது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். பண்ணும்போது தான் தைராய்டு டேப்லெட் ஸ்டார்டிங்கில் 1 மந்த் எடுத்து அதுக்கப்புறம் நான் எடுக்கல, அப்படியே தான் கண்டினியூ பண்ணேன். எடுக்காம விட்டுட்டு டயட் மட்டும் வந்தேன். இதில் ஆக்சுவலி என்னென்னா 4 மந்த்து பேபி வந்து கன்சீவாக இருக்கிறேன், எனக்கே தெரியாது.